உதகை அருகே இருக்கக்கூடிய மாவனலா கிராமத்தில் தான் இந்த புலியானது தொடர்ந்து முகாமிட்டு மாடுகளையும் ஒருவரையும் அடித்துக் கொண்ட நிலையில் தான் தற்போது அந்த புலி இன்றைய தினம் அங்க இருக்கக்கூடிய மாவனலா அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளி வளாகத்திற்கு அருகே வந்திருக்கிறது. தற்போது அந்த புலி அருகில் இருக்கக்கூடிய புதர் பகுதியில் மறைந்திருக்கிறது. கடந்த 24ஆம் தேதி இந்த புலி அங்க இருக்கக்கூடிய நாகையம்மாள் என்ற 61 வயது பழங்குடியின பெண்ணை அடித்துக் கொண்டு ஆற்று பகுதிக்குள் இழுத்துச் சென்றது. அதனைத் தொடர்ந்துதான் அந்த புலியை பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்ததை அடுத்து புலியை கூண்டு வைத்து பிடிப்பதற்காக வனத்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது 4 இடங்களில் கூண்டுகள் வைக்கப்பட்டிருக்கிறது. 30க்கும் மேற்பட்ட இடங்களில் நவீன தானியங்கி கேமராக்கள் பொருத்தி அந்த புலியை தேடும் பணியாளர்கள் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. தொடக்கத்தில் 24ஆம் தேதி மட்டும் தென்பட்ட அந்த புலி அதற்கு பிறகு கடந்த ஒரு 10 நாட்களுக்கு மேலாக அந்த புலி எங்கு சென்றது என்பது தெரியாமல் வனத்துறையினர் திணறி வந்த நிலையில் கடந்த 7ஆம் தேதி மீண்டும் அந்த நாகியம்மாளை அடித்துக் கொண்ட இடத்திற்கு அந்த புலியானது வந்தது. அங்க இருக்கக்கூடிய கேமராக்களில் காட்சியானது பதிவான நிலையில் மாடுகளையும் தொடர்ந்து அடித்து வருகிறது. தினந்தோறும் ஒரு மாடு என மாடுகளை அடிக்க முயன்றாலும் அந்த புலி வயது மூப்பு காரணமாக மாடுகளை வேட்டையாடி கொன்று உணவு எடுத்துக்கொள்வதற்கு முடியாத நிலையில் தவித்து வருகிறது. இந்த நிலையில்தான் மனிதர்களை தாக்கும் முன்பு அவற்றை பிடிப்பதற்கான நடவடிக்கை என்பது வனத்துறை சார்பாக எடுக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்துக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய அரசு பழங்குடியினர் உண்டு உறைவிட பள்ளிக்கு அருகே இந்த புலி வந்ததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. பொதுமக்களும் அப்பகுதியில் கூடி அவற்றை உடனடியாக மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆனால் வனத்துறைக்கு இதுவரை மயக்க ஊசி செலுத்தி பிடிப்பதற்கான அனுமதி வராத நிலையில் கூண்டில் அதனை பிடிப்பதற்கான நடவடிக்கை தற்போது முடக்கிவிட்டிருக்கிறது. புலியை அந்த இருக்கும் இடத்தையும் தீவிரமாக தேடி வருகின்றனர்.